ஒரு நதி, இரண்டு மாநிலங்கள், கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம். காவிரி நதிநீர். கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, எங்க பெங்களூர் மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, அதனால இந்த அணையை கட்டியே தீர்வோன்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த அணை கட்டப்பட்டால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிரும்ன்றாங்க. இதற்கு என்னதான் தீர்வு? விரிவா தெரிஞ்சுக்கலாம். காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தின் குடகம் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பிரம்மகிரி மலையிலிருந்து உருவாகி கர்நாடகாவில் 320 கிலோமீட்டரும், கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டு எல்லையில் 64 கிலோமீட்டரும், தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டரும் ஓடி திருச்சி மாவட்டத்தில் 2 முக்கிய நதிகளாக பிரிந்து, அதாவது கொள்ளிடம் மற்றும் காவேரி நதிகளாக பிரிந்து கடைசியில் வங்கக்கடலில் கலக்கிறது. காவிரி ஆற்றின் இடதுகரை துணை நதிகளாக ஹரங்கி, ஹேமாவதி, ஷிம்ஷா, அர்காவதி உள்ளது. வலதுகரை துணை நதிகளாக லட்சுமண தீர்த்தம், கபினி, ஸ்வர்ணவதி, பவானி, நொய்யல், அமராவதி உள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மொத்தம் 96 அணைகள் உள்ளது. இதுல ரொம்ப முக்கியமான அணைன்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜ சாகர் அணை, தமிழ்நாட்டின் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை ஆகும். இதில் மேட்டூர் அணை காவேரி நதியின் மிகப்பெரிய அணையாகவும், கர்நாடகாவில் உள்ள சிவனா சமுத்திரா நீர்வீழ்ச்சி இந்தியாவின் 2வது மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியாகவும் உள்ளது. இந்தியாவோட 7 புனித நதிகளில் ஒன்றாகவும், தென்னிந்தியாவின் 3வது பெரிய நதியாகவும் இருக்கும் காவேரி ஆறு கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் இந்த நதியின் நீரை பயன்படுத்துகிறது. இதுல அதிக அளவில் இந்த நதியை நம்பி வாழும் மாநிலங்கள்னு பார்த்தோம்னா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இந்த நீரை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது என்பது குறித்து மைசூர் அரசு மற்றும் சென்னை மாகாணத்திற்கு இடையே 1892 மற்றும் 1924 ஆண்டுகளில் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அந்த காலத்தில் மக்கள் தொகையும் குறைவாக இருந்தது, தொழிற்சாலைகளும் மிக குறைவாகவே இருந்தது. நீரின் தேவையும் இன்றைய அளவிற்கு தேவையாக இல்லை. ஆனால் காலப்போக்கில் 2 மாநிலங்களிலும் மக்கள் தொகை வேகமாக அதிகரித்தது. விவசாய நிலங்கள் விரிவடைந்தது, தொழிற்சாலைகள் உருவாகியது, குடிநீர் தேவையும் பல மடங்கு உயர்ந்தது. இதனால் காவிரி நீரை யார் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற பிரச்சனை தீவிரமடைந்தது. பல ஆண்டுகள் நீடித்த இந்த விவகாரம் இறுதியில் காவிரி நீர் தீர்ப்பாயத்திற்கும் பின்னர் இந்திய உச்சநீதிமன்றத்திற்கும் சென்றது. பல்வேறு ஆய்வுகள் மற்றும் நீண்டகால விசாரணைகளுக்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வருடத்திற்கு எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது குறித்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் கர்நாடகா குறிப்பிட்ட அளவு நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்ற விதிமுறையும் அமலுக்கு வந்தது. இதை கண்காணிக்க காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் அமைக்கப்பட்டது. இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மழையின் அளவு மாறுபடுவதால், குறிப்பாக வறட்சி காலங்களில் மீண்டும் மீண்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இதற்கிடையே கர்நாடக அரசும் மேகதாது அணை திட்டத்தை மீண்டும் முன்னிலைப்படுத்தியது. இந்த நதியின் வழித்தடத்தில் மேகதாது எனும் இடத்தில் பெங்களூர் நகரத்தின் குடிநீர் தேவை மற்றும் மின் உற்பத்திக்காக புதிய அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சித்து வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் சுமார் பல டிஎம்சி அளவிற்கு தண்ணீரை சேமிக்க முடியும் என்றும், பெங்களூரு நகரத்தின் எதிர்கால குடிநீர் தேவையை பல ஆண்டுகளுக்கு பூர்த்தி செய்ய முடியும் என்றும் கர்நாடக அரசு கூறுகிறது. மேலும் இந்த அணை காவிரி நீர்ப்பகிர்வு தீர்ப்பை மீறாது என்றும், தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை குறைக்க மாட்டோம் என்றும் உறுதியளிக்கிறது. ஆனால் தமிழ்நாடு இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. ஏன்னா ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உருவான பிறகு எப்போது தண்ணீரை சேமிக்க வேண்டும், எப்போது அதை திறந்துவிட வேண்டும் என்பது முழுவதுமே மேல்நிலை மாநிலத்தின் நிர்வாக முடிவாக மாறிவிடும். ஒரு சில வாரங்கள் கூட தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் நெல் நாற்று நடவு செய்யும் காலம் தவறிவிடும். அதன் விளைவாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிடும். இதுவே தமிழ்நாடு தொடர்ந்து முன்வைக்கும் மிக முக்கியமான காரணமாகும். மேலும் காவிரி டெல்டா பகுதி இந்தியாவின் முக்கிய நெல் உற்பத்தி மையங்களில் ஒன்றாக இருப்பதால் அங்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் அது ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக மட்டுமல்ல, அது அந்த நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடிய விஷயமாக மாறலாம் என்று பல நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர். மேகதாது அணை திட்டம் குறித்து தமிழ்நாடு எழுப்பும் மற்றொரு முக்கியமான கேள்வி, இது வெறும் நீர்ப்பகிர்வு பிரச்சனை மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனையும் ஆகும் என்பதுதான். இந்த அணை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள பகுதி காவிரி வனவிலங்கு சரணாலயத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், மான்கள் மற்றும் பல அரிய பறவைகள் வாழ்கின்றது.
இந்த அணை கட்டப்பட்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி நீரில் மூழ்கும் அபாயம் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதனால் விலங்குகளின் இயற்கை வாழ்விடம் பாதிக்கப்படும், உயிரின பன்மை குறையும் என்ற கவலையும் எழுந்துள்ளது. மேலும் இவ்வளவு பெரிய திட்டங்களுக்கு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி, வன அனுமதி மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப அனுமதிகள் அவசியம். தமிழ்நாடு இந்த அனுமதிகள் அனைத்தும் முறையாக கிடைக்கும் வரை எந்த பணியும் தொடங்கக்கூடாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனால்தான் மேகதாது அணை என்பது ஒரு சாதாரண அணை திட்டமாக இல்லாமல் அரசியல், சட்டம், சுற்றுச்சூழல், விவசாயம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய மிக முக்கியமான தேசிய விவகாரமாக மாறியுள்ளது. இந்த விவகாரம் பல முறை இந்திய உச்சநீதிமன்றத்தின் கவனத்திற்கும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசனைகளுக்கும் வந்துள்ளது. கர்நாடக அரசு எங்களின் நோக்கம் யாருடைய உரிமையையும் பறிப்பது அல்ல, எதிர்காலத்தில் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் குடிநீர் நெருக்கடி வராமல் தடுப்பதுதான் என்று கூறுகிறது. உண்மையில் இன்று பெங்களூர் உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றாக உள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிப்பதால் அடுத்த சில தசாப்தங்களில் குடிநீர் தேவை மேலும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையை சமாளிக்கவே மேகதாது போன்ற நீர்த்தேக்க திட்டங்கள் அவசியம் என்று கர்நாடக அரசு வாதிடுகிறது. ஆனால் தமிழ்நாடு குடிநீர் தேவையை நிறைவேற்றுவது முக்கியம்தான், அதற்காக கீழ்ப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை ஆபத்தில் ஆழ்த்த முடியாது என்று பதிலளிக்கிறது. குறிப்பாக காவிரி டெல்டாவில் வாழும் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்கள் ஆண்டுதோறும் காவிரி நீர் சரியான நேரத்தில் வருவதை நம்பியே சாகுபடி செய்கின்றனர். ஒரு பருவத்தில் நீர் தாமதமானாலோ அல்லது குறைந்தாலோ நெல் விளைச்சல் மட்டுமல்லாமல் கரும்பு, வாழை, காய்கறி உள்ளிட்ட பல பயிர்களும் பாதிக்கப்படும். அதனால் விவசாயிகளின் வருமானமும் குறையும், கடன் சுமை அதிகரிக்கும், கிராமப்புற பொருளாதாரமும் பாதிக்கப்படும். இதுவே தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கவலையாக உள்ளது. இதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் இந்த திட்டம் குறித்து செய்திகள் வெளியாகும் போது 2 மாநிலங்களிலும் அரசியல் கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்றது. கர்நாடகாவில் இந்த அணை வளர்ச்சிக்கு தேவையான திட்டமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இது காவிரி உரிமையை பாதுகாக்க வேண்டிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இதனால் மேகதாது அணை என்பது வெறும் பொறியியல் திட்டமாக இல்லாமல் 2 மாநில மக்களின் உணர்வுகளோடும் அரசியல் முடிவுகளோடும் சட்ட போராட்டங்களோடும் இணைந்த ஒரு மிகப்பெரிய தேசிய விவகாரமாக மாறியுள்ளது. மேகதாது அணை கட்டப்பட்டால் அதன் கொள்ளளவை 59.46 DMC ஆக நிர்ணயிக்க இருப்பதாக தனது திட்ட அறிக்கையில் கர்நாடகா தெரிவித்திருந்தது. 2044 ஆண்டு அப்போதைய குடிநீர் தேவைக்கு ஏற்ப இந்த கொள்ளளவை 64 TMC ஆக உயர்த்தி கொள்வோம் என்றும் தற்போதைய குடிநீர் விநியோகம் 14.52 TMC மட்டும்தான் என்றும் கூறியிருக்கிறது. அதாவது 14.52 TMC என்பது 1990 ஆண்டு நிலவரப்படி பெங்களூரின் குடிநீர் தேவை அளவாகும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதே தேவைதான் இப்போதும் இருக்கிறதா? இத்தனை ஆண்டுகளில் பெங்களூரு எவ்வளவு பெரியதாக விரிவடைந்திருக்கிறது? அப்படி இருக்கையில் குடிநீர் தேவையின் அளவை ஏன் குறைத்து காட்ட வேண்டும் என்று மத்திய நீராணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. உச்சநீதிமன்றம் கூட பெங்களூரின் குடிநீர் தேவை குறித்து கடந்த 2018 ஆண்டு வெளியான இறுதி தீர்ப்பில் பெங்களூர் உட்பட மொத்த கர்நாடகாவின் குடிநீர் தேவை 33 TMC, இதில் பெங்களூருக்கு மட்டும் 24 TMC தேவை என்று கூறியிருக்கிறது. ஆனால் தற்போது மேகதாது அணை கட்டப்பட்டால் பெங்களூருக்கு தற்போதைய குடிநீர் விநியோகம் வெறும் 14.52 TMC ஆக மட்டுமே இருக்கும் என்று கர்நாடகா தனது திட்ட அறிக்கையில் கூறியிருக்கிறது. இப்படி பழைய கணக்குகளை காரணமாக சொல்லாதீங்கன்னு தான் மத்திய நீராணையம் கர்நாடக அரசிடம் மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை நிராகரித்தது. இருந்தாலும் கணக்குகளை சரி செய்து மீண்டும் அனுமதி கோருவோம் என்று கர்நாடக அரசு கூறியிருக்கிறது. இது கர்நாடகாவில் பிறந்து தமிழ்நாட்டின் உயிர் நாடியாக மாறுகிறது. குறிப்பாக திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் காவிரி நீரையே நம்பியுள்ளனர். குறுவை, சம்பா, தாளடி உள்ளிட்ட நெல் சாகுபடிகள் காவிரி நீர் சரியான நேரத்தில் கிடைத்தால்தான் வெற்றிகரமாக நடைபெறும். எனவே மேல் பகுதியில் மேலும் ஒரு பெரிய அணை கட்டப்பட்டால் கீழ்ப்பகுதிக்கு வரும் நீரின் நேரம் மற்றும் அளவு பாதிக்கப்படலாம். இதனால் மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு நிலவுகிறது. பல ஆண்டுகளாக இந்த திட்டம் குறித்து கர்நாடக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும்
தமிழ்நாட்டின் எதிர்ப்பு, சட்ட ரீதியான சிக்கல்கள், சுற்றுச்சூழல் அனுமதிகள் மற்றும் மத்திய அரசின் ஒப்புதல்கள் ஆகிய காரணங்களால் இந்த திட்டம் இன்னும் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. இதனால் இது இன்னும் தீர்வு காணப்படாத ஒரு முக்கிய இடமாநில நீர் விவகாரமாகவே உள்ளது. எதிர்காலத்தில் இந்த அணை கட்டப்படுமா இல்லையா என்பதை நீதிமன்ற தீர்ப்புகள், மத்திய அரசின் முடிவுகள் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை அமைப்பின் பரிந்துரைகள் தீர்மானிக்கும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஒரு முக்கியமான உண்மை, காவிரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, அது இயற்கை வழங்கிய ஒரு பொதுவான வளம். மேல்நிலை மாநிலமும் கீழ்நிலை மாநிலமும் தங்களது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு கொண்டுள்ளது. கர்நாடகாவிற்கு பெங்களூர் போன்ற பெருநகரத்திற்கு குடிநீர் தேவை என்பது உண்மை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு காவிரி டெல்டா விவசாயத்தை காப்பாற்ற நீர் அவசியம் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது மோதலோ அரசியல் குற்றச்சாட்டுகளோ அல்ல. அறிவியல் அடிப்படையிலான நீர் மேலாண்மை, பருவமழையை பொறுத்து திட்டமிடப்பட்ட நீர் வெளியீடு, நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள், மழைநீர் சேகரிப்பு, கழிவுநீரை சுத்திகரித்து மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் இரு மாநிலங்களும் வெளிப்படையான தரவுகளை பகிர்ந்து கொண்டு செயல்படுவதுதான். காலநிலை மாற்றம் காரணமாக தென்னிந்தியாவில் மழை முறை மாறி மாறி வருகிறது. சில ஆண்டுகளில் அதிக மழை, சில ஆண்டுகளில் கடுமையான வறட்சி ஏற்படுகிறது. இந்த மாற்றங்களை கருத்தில் கொள்ளாமல் பழைய முறையில் மட்டுமே நீரை நிர்வகிப்பது எதிர்காலத்தில் மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அதனால் புதிய அணைகள் கட்டுவது மட்டுமே தீர்வாக இருக்க முடியாது. கிடைக்கும் ஒவ்வொரு துளி நீரையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் திட்டங்களும் அவசியம். இன்று காவிரி நீர் விவகாரம் வெறும் 2 மாநில அரசுகளுக்கிடையேயான மோதல் அல்ல. அது கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர், விவசாயம், வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய விஷயமாகும். ஒருபுறம் வளர்ந்து வரும் நகரங்களின் தேவைகள், மறுபுறம் பல தலைமுறைகளாக விவசாயத்தை நம்பி வாழும் மக்களின் உரிமைகள். இந்த இரண்டிற்கும் இடையில் சமநிலையை உருவாக்குவதுதான் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. மேகதாது அணையை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் தங்களது வாதங்களுக்கு பல்வேறு காரணங்களை முன்வைத்தாலும் இறுதியில் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி மாநிலங்களுக்கு இடையே நம்பிக்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அறிவியல் ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பதே நாட்டிற்கும் மக்களுக்கும் சிறந்த வழியாக இருக்கும். இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எதுவாக இருந்தாலும் காவிரி நீர் இரு மாநில மக்களின் வாழ்க்கையையும் தலைமுறைகளாக இணைத்திருக்கும் ஒரு உயிர்நாடி என்பதையும் அதை பாதுகாப்பதும் நியாயமாக பகிர்ந்து பயன்படுத்துவதும் அனைவரின் பொறுப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது.